ஹலோ ஆல். இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐவிஎஸ் பிஓடைய ப்ரிலிம்ஸு. சரிங்களா? ஐவிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் இந்த லெவலில் ஸ்டஃப் இருக்கும். சரிங்களா? எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட், ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வேகமாக போவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இது என்னதுன்னா குவான்ஸ் ரீசனிங் ரெண்டுமே மிக்சடாக இருக்கும். குவான்ஸ் வேணுன்றவங்க குவான்ஸ் பார்த்துட்டு கிளம்பினாலும் சரி, இல்லை ரீசனிங் வேணுன்றவங்க டேரெக்டாக ரீசனிங் போனாலும் சரி, எப்படி பார்த்தாலும் உங்களோட டைமை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க ப்ராப்பராக. சரிங்களா? ரெண்டையும் தனித்தனியாக போட்டால் அதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்பீடாக எல்லாத்தையும் ஒரே இதாக கவர் பண்ணலான்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுமா? ரைட். 20% 650, 20% 650 130. ரைட்டு. அடுத்து இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3x3 எவ்வளோ ஆச்சு? -9. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 121. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் அதான் ஸ்கொயர் கேட்குறான். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் 121 11. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் 720, 50% ஆஃப் 720 360. சரிங்களா? அதில் பாதி எடுக்கணும். இதில் பாதி எடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 × 5 -20. -20 பண்ணிங்கன்னா 340. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 5 இருக்குது, டிவைட் பை 5 வந்துடும். டிவைட் பை 5 வந்துச்சுன்னா என்ன பண்ணிங்கன்னா ஈஸியாக இன்ட்டு 2 பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். இன்ட்டு 2 பண்ணிட்டா எப்பவுமே ஆன்சர் வந்து டிவைட் பை 5 பண்ணால் அப்போ என்னது 68 ஆன்சர் 68. ரைட். இன்ட்டு 2 பண்ணி ஒரு பாயிண்ட் தள்ளி இங்கே இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா எப்படி வரும்? இங்கே ஒரு பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா அது ஆன்சராக வந்துடும். சரிங்களா? ரைட், அடுத்து போமா? ஓகே, அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 112, இங்கே வந்து 218. 112 218. ஃபஸ்ட்டு 12 18 பண்ணிடும். 12 18 பண்ணால் 30. அடுத்து 2 1 பண்ணால் 30 3. ரைட். 3 டிவைட் பை 330 டிவைட் பை 11 அப்படின்னா என்னாச்சுன்னா 30. 330 தானே? ரைட், 30 எதில் கொண்டு போய் மைனஸ் பண்ணும்? இதில் கொண்டு போய் மைனஸ் பண்ணும். 280 ஒரு 30 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 250. புரிஞ்சானே? 280 இந்த 30 என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணுவீங்க. 250 டிவைட் பை 5. 250 டிவைட் பை 5 அப்படி போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? உங்களுக்கு 50ன்னு கிடைக்கும். ஓகே, 50. அடுத்து போமா? வாங்க. இந்த 25% ஆஃப் 180. 25% ஆஃப் 180னா 180 என்ன பண்ணணும்? 1/4 பண்ணணும். கரெக்டுங்களா? 180 1/4 பண்ணால் போதும், 25% கிடச்சிரும். சரிங்களா? 25%னா அப்போ 1/4 ஆஃப் 180 போட்டிங்கன்னா என்னாச்சு? 45. ஓகேவா? 45 கூட என்ன பண்ணணும்? ஒரு 19 ஸ்கொயர்னு என்னது? 361. இதை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிட்டா எக்ஸு பர்சன்டேஜ் ஆஃப் 1015. எக்ஸு பர்சன்டேஜ் ஆஃப் 1015. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வச்சு? 406. சரி, இதை பார்த்தோன்னே என்னால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா 1000க்கு 400 பார்த்துருங்க. 1000க்கு 400 எத்தனை பர்சன்டேஜ்? 40%. ஆன்சர் 40% போட்டு போயிட்டே இருங்க. அப்ராக்சிமேட் தானே கேட்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக இப்படி போட்டு போயிருங்க. இந்த 6லாம் கண்டுக்காதீங்க. 6லாம் கண்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் டேரெக்டாக பார்த்தோன்னே என்ன போட்டுடலான்னா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா 400 வந்துருச்சு. இங்கே எவ்வளோ இருக்குது? 1000 இருக்குது. 1000ல் 400 எத்தனை பர்சன்டேஜ்? 40%. அடிச்சுட்டு போயிருங்க. சரிங்களா? ரைட். ஏன்னா அந்த மாதிரி தான் ரவுண்டாக இருக்குது. வேறு எதுவும் பக்கத்தில் க்ளோசிங்கில் இருக்காது. 42 41 அந்த மாதிரில இல்லை. ரைட், அப்போ போட்டு போயிருங்க. அடுத்து இங்கே போனால் இது எழுதிக்குவோம். இது எழுதிக்கிறது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 80 டிவைட் பை 115 இங்கே இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 32% ஆஃப் 200. 32% ஆஃப் 200னா 64. ஓகே, இதை அடிப்போம். ஃபஸ்ட்டு 2, அடுத்து ஒரு 3 23. அடுத்து இங்கே அடிச்சிங்கன்னா ஒரு 16. 5 டேபிள் அடித்தா 16, இங்கே 23, இங்கே ஒரு 23, இங்கே ஒரு 23 கேன்சரு. 16 இங்கே 64 கேன்சல் பண்ணால் 4. ஆன்சர் 4. சரிங்களா? 4 எல்லாத்தையும் அப்படியே போட்டு அடித்தோம்னா இதாக வந்துடும். ஃபஸ்ட்டு 12 டேபிள் அடித்தா, அடுத்து இங்கே 5 டேபிள் அடித்தேன். பேலன்ஸ் இருந்ததை தூக்கி இங்கே வந்து அடிச்சாச்சு. சரிங்களா? ரைட். அடுத்து டிஐ போட்டுருமா? சீக்கிரம் போட்டுருமா? இந்த மாதிரி டிஐலாம் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்னங்கன்னா பார் கிராஃப் என்னது? நம்பர் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ் பை 4 கம்பெனி. 4 கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணதை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னது? 2023 24. 2023 24 சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 2023 பண்ணது மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன கிடச்சிடும்? 2024 கிடச்சிடும். இங்கே 23 24 சேர்ந்துருக்கு. இங்கே 23 மட்டும் இருக்குது, 24. அப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணால் 24 கிடச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2024 மட்டும் எழுதிக்கங்க ஒன்ஸ். புரியுங்களா? நீங்கள் போய் என்ன பண்ணிடாதீங்க தயவுசெய்து. இந்த நிறைய பேர் பண்ணுவாங்க. அதாவது இதையும் எழுதுவாங்க. இதையும் எழுதி 2023 எழுதி அதுக்கப்புறம் 2024 எழுதுவாங்க. அப்போல்லாம் வேணாங்க, டைம் வேஸ்ட். 2024 மட்டும் வேகமாக எழுதிருங்க. 500 300. 2024 என்னது? 200. ரைட். அடுத்து இங்கே 750. இங்கே எவ்வளோ ஆச்சு? 450. இது 750ல் 450 போச்சுன்னா 300. ரைட். அடுத்து இங்கே 600. 600ல் 250 போச்சு. 600ல் 250 போச்சுன்னா 350 ஆட் பண்ணால் திருப்பி 600 வந்துடும். சரிங்களா? அடுத்து இங்கே
450 450ல் 200 போச்சு, 450ல் 200 போச்சுன்னா 250. புரியுங்களா? எப்படி பண்ணணுன்ட்டு டக்குன்னு இந்த மாதிரி மட்டும் எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரேஷியோ ஆஃப் கார் சோல்டு பை ப்ரொடியூஸ்ட் இன் பி, அதாவது 2024 பி பண்ணுறாரு. 2024 பி 300 ஓகேங்களா, லெஃப்ட் சைடு 300. அந்த நம்பர் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் 2023 பை ஏ. 2023 எனது ஏ என்ன பண்ணுறாரு 300. ஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2023 எத்தனை பண்ணிக்கார் ஏ 300. அப்போ 300 × 300 1:1. சரிங்களா? அடுத்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக போட்டு போயிடணும். சரிங்களா? கார்ஸ் ப்ரொடியூஸ்டு பை இன் 2024 பை ஏ. 2024 பை ஏ. 2024 என்னது ஏ 200. 2024 என்ன பண்ணாது ஏ 200 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் அந்த கார்ஸ் ப்ரொடியூஸ் பை 2023 டி. 2023 டி என்ன பண்ணியிருக்காரு, அவரும் 200 தான் போட்டிருக்காரு. மோர்னு கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் மோர், இது ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ 1:1 எதுவுமே இல்லையே, மோரில் இல்லை, அதனால் 0%. வாட் பர்சன்டேஜ்னு மட்டும் கேட்டால் 100% போட்டு போகலாம். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள், இங்கே வாட் பர்சன்டேஜ் மோர்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்காம என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால், அவங்க என்ன அவசரத்தில் ஓடுவாங்கன்னே தெரியாது. இந்த மோர் ஆர் லெஸ்ன்றதை பார்க்காம வாட் பர்சன்டேஜுக்குன்ற ஆன்சரை போட்டு 200ன்னு போட்டுட்ருப்பாங்க. அவங்க கேட்டிருக்க கேள்வி மோர். சரிங்களா? மோர் எவ்வளோ அதிகமாக இருக்குது, எதுவுமே அதிகமாக இல்லைல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் 0%. ரைட். அடுத்து நம்பர் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் 2025 பை ஏ. சரி, ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்குவாம்மா. 200 300 350 250 இது நோட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 200 நீங்கள் ரஃப் பேப்பரில் ஒன்ஸ் எழுதிட்டால் போதும். 200 300 350 250. சரிங்களா? அதானே? ஆமாம், கரெக்ட். ரஃப் பேப்பரில் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் நோட் பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் 2025. கார்ஸ் சும்மா சம்மந்தம் இல்லாமல் இப்போ 2024 வரைக்கும் தான் இருக்குது. அவன் 2025 பேசுகிறாங்க. சரிங்களா? இஸ் 25% மோர் தென் த கார்ஸ் ப்ரொடியூஸ் பை ஓகே. அதாவது 2024 பி ப்ரொடியூஸ் பண்ணுறாருல, அந்த காரோட 2025 ஏ ப்ரொடியூஸ் பண்ண கார் வந்து 25% அதிகம்னா, இதில் 25% போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 75. இதில் 75 ஆட் பண்ணால் 375. சரிங்களா? இது 375. இஃப் த ஆவரேஜ் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் 2025 பை பி அண்ட் ஏ. ஓகே, ஆவரேஜ் எவ்வளோவா 400. ஏயும் பியும் ஆட் பண்ணால் ஆவரேஜ் எவ்வளோனா 400 அப்படின்ட்டாங்க. சரிங்களா? தென் த நம்பர் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை 2020. ஓகே, 2025 பி மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இங்கே பாருங்கள் 25 அதிகமாக இருக்கா, அப்போ இங்கேருந்து இங்கே 25 அதிகமாக இருக்கும். பி 425 இருப்பார். ஆன்சர் அப்படி போட்டு போயிட்டே இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா, இதை இன்ட்டு 2 பண்ணுவாங்க. இதை இன்ட்டு 2 பண்ணி 800 போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதில் 375 மைனஸ் பண்ணி 425ன்னு கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் கஷ்டம். டேரெக்டாக பாருங்கள், 25 அதிகமாக இருக்கா, அப்போ இவர் தான் அந்த 25. இவருக்கு இப்போ ஏல டோட்டல்லேருந்து ஏக்கு பார்த்தா 25 கம்மியாக இருக்கும். புரியுங்களா? அந்த 25 யார் வச்சுருப்பாருன்னா பி வச்சுருப்பார். 25 அதிகப்படுத்தி வச்சுருப்பார். அதனால் அவருக்கு போட்டு போயிடலாம். சரிங்களா? ரைட். அடுத்து நம்பர் ஆஃப் பைக்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஓகே ப்ரொடியூஸ்ட் இன் 2024 சி. ஓகேங்களா? ரைட். இஸ் 5/9 ஆஃப் த நம்பர் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் 2000. ஓகே, 2023 பி. 2023 பி எவ்வளோனா 450. 450 தான் 5/9 ஆஃப் யாருன்னா, இதுதான் 9 பார்ட். இது 9 பார்ட்னா அவன் 5 பார்ட் தான் யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, பைக். 2024 பைக். அப்போனா இது அடிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 50. 50னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்ட்னா எவ்வளோ ஆச்சு 250. அதாவது 2024 சி உடைய பைக்கு 250. ஃபைண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பைக் சோல்டு பை. ஓகே, 2250க்கு எதை மைனஸ் பண்ணணும், கார் ப்ரொடியூஸ்டு பை 2023 டி. கார் ப்ரொடியூஸ்டு பை 2023 டி. டியில் வந்து பார்த்தீங்கன்னா 200. 250 மைனஸ் ஒரு 200 எவ்வளோ ஆச்சு 50. ஆன்சர். சரிங்களா? டக்குன்னு போட்டலாம். அடுத்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஓகே 2024 பை சிஎன்டி. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ஸ் ரெண்டுத்துக்கும் சிஎன்டிக்கு ஆவரேஜ் என்னது 350 250. சரிங்களா? ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டுத்துக்கும் 350 250. இவர் சி, இவர் டி. 2024 ஓகேங்களா? இதோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ்னால் ஒன்றும் இல்லை, இங்கே ரெண்டுத்துக்கும் மீடியம் யாருக்கா, மிடில் யாருக்கா 300. அதான் ஆன்சர். சரிங்களா? இவர்கிட்டருந்து அவர் 50 வாங்கிருங்க, இவர்கிட்டருந்து ஒரு 50 அந்த 50 கொடுத்துருங்க. சரிங்களா? இப்படி போட்டாலும் சரி. இல்லை இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி 350 ப்ளஸ் ஒரு 250 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 600 டிவைட் பை 2 போட்டு 300 போட்டாலும் சரி. ஆனால் ஸ்பீடாக போட்டால் இதுதான் ஸ்பீடாக இருக்கும். சரிங்களா? மிடில் இருக்கிறத பார்த்து போட்டணும். ரைட்டு. அடுத்து இங்கே வாங்க, அப்ளிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. வாங்க, மேன் இன்வெஸ்டட் எவ்வளோனா 15,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்கீம் ஏல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2. ஓகே, 2 வருஷத்துக்கு. ஓகே, எவ்வளோன்னு தெரில. அந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஹிம் ஸ்கீம் ஏல இன்ட்ரெஸ்ட் வந்ததை என்ன பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸ்கீம் பியில். அது என்ன பண்ணுது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தருது 10% 2 வருஷத்துக்கு.
இஃப் த அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்கீம் பி, அமௌண்ட்னா என்ன சார், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இதனுடைய சேர்த்தா தான் இது. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 10%, 2 வருஷம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 21, சரிங்களா, 21. இப்போ அமௌண்ட் ரிசீவ்டு அப்படின்னா ஏற்கனவே ஒரு 100, சரிங்களா, அது கூட சேர்த்து இப்போ ஒரு 21 இருந்தால் 121% தான் நமக்கு என்னவா 4356, சரிங்களா. நமக்கு இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இன்ட்ரெஸ்ட்டு ஏலேருந்து கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டு தானே இங்கே போடுறாரு, இதை போட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய் எவ்வளோ வட்டி வந்துச்சுன்னு மட்டும் தெரியும். அந்த வட்டி வந்ததை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் 100% கண்டுபிடிச்சா, இதில் 100% கண்டுபிடிச்சா யார், இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இங்கே என்ன கிடச்சிச்சுன்றது, ஓகேங்களா. ரைட், இங்கேருந்து இங்கே மல்டிபிள் பண்ணி செக் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் சிம்பிளாக ஒரு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே என்ன ஆரம்பிக்குது, 12 ஆரம்பிக்குது, இங்கே என்ன ஆரம்பிக்குது, 43 ஆரம்பிக்குது. கண்டிப்பாக 12 ஆரம்பிக்கிறது எனக்கு 48 இருந்தால் இன்ட்டு 4ன்னு சொல்லலாம், சரிங்களா. ஆனால் எனக்கு 12 ஆரம்பிக்கிறது 43 இருந்தால் நான் என்ன போடுவேன், இன்ட்டு 3 தான் மேக்ஸிமம் போட முடியும். அப்போ இன்ட்டு 3, சரிங்களா. ரைட், அடுத்து இங்கே யூனிட் டிஜிட் வச்சே முடிச்சிடலாம் கதையை. இங்கே பாருங்க 1ன்னு முடியுது, இங்கே என்னென்னு முடியுது, 6ன்னு முடியுது. 1 எப்போ 6 ஆகும், இன்ட்டு 6 பண்ணால் ஆகும், அப்போ இன்ட்டு 36 பார்த்தோன்னே சொல்லிடலாம், இன்ட்டு 36. இங்கிட்டிருந்து அதே மாதிரி இன்ட்டு 36 ஆகுதுன்னா 3600. மொத்தமாக நமக்கு கிடைச்ச வட்டி என்னது, 3600. டோட்டலாக 2 இயர்ஸ்க்கு நம்ம கிடைச்ச வட்டி 3600. 1 இயர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. 1 இயர்னால் என்ன ஒன்று, இதை பாதி ஆக்கிடுவீங்க, 1800. 1800 கிடச்சிருக்கு. மொத்தம் நம்ம பிரின்சிபல் எவ்வளவு, 15000. பிரின்சிபல் 15000, இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கிடைச்சது எவ்வளோனா 1800. எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 12%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ என்னது 12%. ஆருடைய வேல்யூ 12%. போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா. இந்த மல்டிப்ளிகேஷன் ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விளையாட்டுக்கு வேலைக்கே ஆகாது. பஸ்ஸு அடிச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது. நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, இங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க இன்ட்டு 3 ஆகிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் டிஜிட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி போட்டு போயிடலாம். இன்ட்டு 36, 3600. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1800 பிரிக்கிறோம். எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தாலும் பஞ்சாயத்தில். புரியுதா. இது 15ஆவது டேபிள், நான் இப்போ பண்ணது 15ஆவது டேபிள். புரியுங்களா. 1500னா 10%, ஒரு 300 எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு வச்சா கூட 12% கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. கார் ஏ பி, ஓகே, ஏபி ஸ்டார்ட் சைமல்டேனியஸ்லி ஃப்ரம் சிட்டி பி கியூக்கு. அதாவது பிலேருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, கியூலேருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி, டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஓகே, இவங்க 2 பேருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, பிக்கும் கியூக்கும் நடுவில் இருக்கிறது 450 மீட்ரு, 450 கிலோமீட்ரு. கார் ஏ எவ்வளோனா 5 மணி நேரத்தில் கவர் பண்ணுவார். கார் ஏ மட்டும் தனிப்பட்ட முறையில் 5 மணி நேரத்தில் கவர் பண்ணிடுவார்னா கார் ஏவோடைய ஸ்பீடு எவ்வளவு, 90 km/h, சரிங்களா. கார் பியோடைய ஸ்பீடு என்னது, 10 மணி நேரத்தில் கவர் பண்ணுவார். கார் பி 10 மணி நேரத்தில் கவர் பண்ணுவார். எத்தனை ஸ்பீடில் போவார், 45 கவர் பண்ணிடுவார். புரியுங்களா என்ன சொல்கிறேன்னு. 450 டிவைடட் பை 5 மணி நேரம். 450 டிவைடட் பை 5 மணி நேரம் போட்டால் யாருடைய ஸ்பீடு கிடச்சிரும், அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம்னு போட்டேன், அப்போனா ஸ்பீடு கிடச்சிரும். அப்போ கார் ஏவோடைய ஸ்பீடு கிடச்சிருச்சு 90. அதே மாதிரி கார் பி இந்த 100 போட்டு 10 போட்டால் என்னாச்சு 45 கிடச்சிரும், சரிங்களா. என்ன கேட்குறாங்க, ஹவு மச் டைம் ஃப்ரம் போத் தே வில் ஸ்டார்ட் மீட்டர். ஓகே, இங்கேருந்து ஏ கிளம்பிடுறாரு, இங்கேருந்து பி கிளம்பிடுறாரு. இப்படி வர்றாங்கன்னா எப்படி ஈக்குவலாக மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 450. இப்போ இவங்க 2 பேரோட ஸ்பீடு ஆட் பண்ணிக்கணும்ல, ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்தால் என்ன பண்ணிக்கும், ஸ்பீடு ஆட் பண்ணிக்கும், சரிங்களா. அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் ஸ்பீடு ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 90 + ஒரு 45 எவ்வளோ ஆச்சு, 135. டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு. அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், டைம் கிடைக்கும். அப்போ டைம்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5 டேபிள் தூக்கிடலாமா, 5 டேபிளில் 27, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 90. அடுத்து இங்கே மேற்கொண்டு அடித்தோன்னா இங்கே 10 டிவைட் பை 3, 10/3 ஆன்சர். 10/3 தான் மீட் பண்ணுவாங்க. 10/3 டைமில் மீட் பண்ணிடுவாங்க, சரிங்களா. ரைட், ஓகே. அடுத்து போட் கவர்ஸ் எவ்வளோனா 84 கிலோமீட்டர் T ஹவர்ஸில் போகுது. 60 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீமு T + 4 ஹவர்ஸில் போகுது. ஓகே, இஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் த ஸ்டில் வாட்டர் டு த டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோனா 4:5. அதாவது போட்டோடைய ஸ்பீடுக்கும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கும் எவ்வளோனா 4:5. அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளோ ஆச்சு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 3, ஓகேங்களா. இதை மைனஸ் பண்ணால் தானே, ஓகே. அதாவது அப்போ இப்போ ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் என்னது, நமக்கு ஸ்ட்ரீமை கண்டுபிடிச்சோம்ல, ஸ்ட்ரீம் என்னது 1, ஓகேங்களா. இதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். இதை வச்சு ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் 40 கிலோமீட்டர் டு அண்ட் ஃப்ரம் இன் த ரிவர். ஓகே, டு அண்ட் ஃப்ரம் இந்த ரிவர்னா ஒன்று டவுன் ஸ்ட்ரீம்லேயும் போயிட்டு அப் ஸ்ட்ரீம்லேயும் போகிறது, ஓகேங்களா. 40 கிலோமீட்டரை டவுன் ஸ்ட்ரீம்லேயும் போகணும், அட் த சேம் டைம் அப் ஸ்ட்ரீம்லேயும் போகணும். அதான் இந்த எக்ஸ்ன்னு வச்சுட்டேன், சரிங்களா. அதை அப்படியே போட்டேன். இது பண்ணால் டிஸ்டன்ஸு 40 டிவைடட் பை ஸ்பீடு.
இப்படி பண்ணி கடைசியில் என்ன வேல்யூ வருது, அதான் டைம் கேட்குறாங்க. கேட்டிருக்க கேள்வி இதை கீழே இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் சொல்லி கொடுத்துட்றேன். ப்ரொசீஜர் தான் போட்டாகணும், இது வேறு வழியே இல்லை. ப்ரொசீஜரில் போட்டால் மட்டும்தான் வர முடியும். ஆனால் ஷார்ட்கட்னு ஒன்று இருக்குது, அந்த ஷார்ட்கட் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்னால் என்னென்னா 84, புரியுங்களா? 84 கிலோமீட்டரை எத்தனை மணி நேரத்தில் போகிறாரு? டி ஸ்பீடில் போகிறார், டி ஹவர்ஸில் போகிறார். இதோடைய ரேஷியோ என்னது? இது இங்கே என்ன எழுதிக்கும்? டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம்னு எழுதிக்கும். டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம்னா நமக்கு என்னது? ஸ்பீடு எழுதணும் இங்கே ரைட் சைடு. கரெக்டாக? அப்போ ஸ்பீடு இருந்தால் ஸ்பீடு என்ன ரேஷியோவில் இருக்குது? இவர் 5ல் இருப்பார். சரிங்களா? இவர் 5 ரேஷியோவில் இருப்பார், இவர் 3ல் இருப்பார். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு எழுதுங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆச்சு? இங்கே 60 டிவைட் பை t+4. இங்கே டிஸ்டன்ஸு, இங்கே வந்து டைம். டிஸ்டன்ஸு டிவைட் பை டைமு, டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம். அப்படியே இதை அடிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? இங்கே அடிச்சிங்கன்னா 12 டேபிள் அடிச்சலாமா? 12 டேபிள் அடித்தா 7, இங்கே 5. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு அடுத்து என்ன ப்ரொசீஜர் ஒன்று எழுதுறேன். சரிங்களா? இங்கே 7 இருக்கும், இந்த டி வந்து கீழே வந்துடும். டி கீழே வந்துச்சுன்னா 5tன்னு வரும். அடுத்து 7 கூட இது போய் மேலே போயிடுமா? மேலே போனால் t+4ன்னு வரும். t+4 இங்கே வந்து 5/3 எப்படின்ட்டு இருக்கும். அடுத்து இதை இப்போ நம்ம இது பண்ணோன்னா இது இங்கே போகும், இது இங்கே போகும். அப்போனா நம்ம என்ன வரும்? 25t ஒரு சைடு. இன்னொரு சைடு இது அப்படியே உள்ளே மல்டிபிள் பண்ணால் 7t. இங்கேருந்து இந்த 3 போச்சுன்னா என்னது? 21t. அடுத்து இங்கேருந்து இங்கே போச்சுன்னா என்னது? 28. 28 × 3 எவ்வளோ ஆச்சு? 84 + 84. ஓகேங்களா? இப்போ இந்த 21 இங்கிட்ட வந்துச்சுன்னா 4t தான் எவ்வளோ ஆச்சு? 84. அப்போ ஒரு டீயோடைய வேல்யூ எவ்வளோ ஆச்சு? 4. இப்போ நமக்கு டீயோடைய வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் சொல்லிடலாம்ல அழகா. என்னென்னா 84 டிவைடட் பை 4. 84 டிவைடட் பை 4னா என்னாச்சு? 21. டவுன் ஸ்ட்ரீம் அதாவது 84 டிவைடட் பை, ஓகேயோ இங்கே பாருங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்கள். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்கள்? டீயோடைய ஸ்பீடு 21. சரிங்களா? டீயோடைய டிஸ்டன்ஸு 21. டீயோடைய டைம் இருக்குல்ல, டைம் டி, அந்த டீயோடைய வேல்யூ 21. ஏன்னா 4ஆல் அடிச்சா 21 வரும். சரிங்களா? 21. இப்போ எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்க கஷ்டம் இல்லை. எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? டேரெக்டாக டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க 84. டீயோடைய வேல்யூ எவ்வளவு? டீயோடைய வேல்யூ என்னது? 21. அப்போ எனக்கு டவுன் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடு எவ்வளோ ஆச்சு? 4. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 4னா இது 5 ரேஷியோவில் இருக்கணும், 3 ரேஷியோவில் இருக்கணும்னு வச்சாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் போய் 60 இந்த இது அப்படியே கொண்டு இதில் மீது அப்செட் பண்ணிங்கன்னு வச்சுங்க 25. 21 + 1 4 25. இதை மேற்கொண்டு அடிச்சிங்கன்னா 5 வரும். இதை ஸ்ப்ளிட் பண்ணால் 2.4. அப் ஸ்ட்ரீமுக்கு 2.4ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இதை ரெண்டத்தையும் கொண்டு வந்து 40 டிவைட் பை 4 + 40 டிவைட் பை 2.4 அப்படின்னு போட்டு ஆன்சர் போடணும். சரிங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கு அப்படியே இதை எடுக்கணும், இதை எடுத்து அப்படியே ஆன்சர் போடணும். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இவ்வளோ செய்யணும் ப்ரொசீஜர் செய்ய வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். என்ன எழுத போகிறீங்க? நீங்கள் என்ன எழுத போகிறீங்க? எங்கே போயிட்டு வர போகிறீங்க? 40 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்லையும் 40 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்லையும் போக போகிறீங்க. சரிங்களா? இப்போ டவுன் ஸ்ட்ரீமில் நமக்கு என்ன ரேஷியோ தெரியும்? 5/x. புரியுங்களா? 5x. அடுத்து கீழே 3x. ஓகேங்களா? இது வந்துடும். இது நம்ம போட்டுருவோம். ஆல்ரெடி சம பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். நான் என்ன சொல்கிறேன், மேலே எப்படி பார்த்தாலும் 40ஓட மல்டிபிளில் தான் இருக்கணும். இந்த ஒன்று தான் 40 மல்டிபிளாக இருக்குது, 80 இருக்குது. 80/3ன்னு இது ஒன்று தான் 40ஓடைய மல்டிபிள்ஸில் இருக்குது. சரிங்களா? இல்லைனா 4ஓடைய மல்டிபிள்ஸ்னு கூட வச்சுக்கலாம். 4ஓடைய மல்டிபிள்ஸில் இது ஒன்று தான் இருக்குது, மீது எதுவுமே இல்லை, இது எதுவுமே ஆன்சராக வராது. 4ஓடைய மல்டிபிள்ஸில் இது ஒன்று தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம்? பார்த்துன்னு அடிச்சிடலாம். 80/3 இந்த ப்ரொசீஜரே போக தேவையில்லை. இந்த மொத்த ப்ரொசீஜர் போக தேவையில்லை, பார்த்துன்னு அடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போகுமா? அதெல்லாம் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அடிச்சிடலாம். ப்ராக்டிஸ் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். ரைட். என் மில்க் மேன் எவ்வளோனா வாட்டர் எவ்வளோ சார்? x + 20. ஓகே. அடுத்து மில்க் எவ்வளோ? 180. மில்க் 180. சரி, வாட்டர் மில்க். ரைட். தென் ரீப்ளேஸ்டு 40 லிட்டர் ஆஃப் மிக்சர். அதாவது ரெண்டுத்துலேருந்து 40 லிட்டர் ஆஃப் மிக்சர் வெளியே எடுத்துட்டாங்க. சரிங்களா? ரெண்டுத்துலேருந்து இங்கேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க? பியூர் மில்கோட ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகே. 40 லிட்டர் எடுத்துகிட்டு பியூர் மில்கோட ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. எவ்வளவு? 40 லிட்டர் பியூர் மில்கில் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. சரி, பியூர் மில்கில் மட்டும் ஆட் பண்ணால் தென் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் த ஃபைனல் மிக்சர் பிகம்ஸ் 200. சூப்பர், ஈஸி. அவ்வளோதான், முடிஞ்சு சம். அதாவது இங்கேருந்தும் 40 லிட்டர் 2 பேர்ட்ட சேர்ந்து எடுக்கிறாங்க. இங்கிட்டிருந்து இவர்கிட்டருந்து கொஞ்சம், இவர்கிட்டருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க 40 லிட்டரை.
சரிங்களா. ஆனால் அந்த 40 லிட்டரை இங்கே மட்டும் ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிச்சு, நமக்கு 200 கிடச்சிருச்சு. ஸ்டார்டிங் என்ன இருக்குது, 180 இருக்குது. மில்க் மட்டும் பார்க்குறேன், இப்போது மில்க் மட்டும் 180 இருக்குது. இதில் நான் 40 ஆட் பண்ணால் 220 தானே வந்திருக்கணும் லாஜிக்காக. இதில் நான் 40 லிட்டர் ஆட் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், 220 வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, எனக்கு 200 தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு என்னது, ஸ்டார்டிங் எடுத்தது எவ்வளோ எடுத்துருப்பேன், 20 எடுத்திருப்பேன். 20 எடுத்திருந்தா இங்கே என்ன வந்திருக்கும், 160 வந்திருக்கும். இந்த 160 கூட திருப்பி ஒரு 40 ஆட் பண்ணும்போது ரீப்ளேஸ் தானே பண்ணுறாங்க. இந்த 160 கூட திருப்பி ஒரு 40 ஆட் பண்ணும்போது என்ன வந்திருக்கு, எனக்கு 200 வந்திருக்கு. ஓகே, நான் இங்கேருந்து 20 மில்க்லேருந்து நான் 20 எடுத்துட்டேன்னு வைங்களேன், லாஜிக்காக பேசினா மில்க்லேருந்து இங்கே 20 எடுத்துட்டேன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 20 இருந்தால் என்ன கேட்கலாம், கேள்வி எக்ஸ் தானே கேட்குறான். எக்ஸ் ப்ளஸ் 20 இருந்தால் நான் இங்கேருந்து என்ன நினைப்பேன், 20 எடுத்திருப்பேன். கரெக்டாக, இங்கேருந்து நான் 20 எடுத்திருந்தா இங்கேருந்து நான் 20 எடுத்திருப்பேன். ஓகே, ஒரு ரேஷியோவில் மிக்சரில் ஒரு ரேஷியோவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பேசிக் கான்செப்ட். மிக்சரில் ஒரு சைடு மில்க் சைட்லேருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அதே பாயிண்ட் ஆஃப் வேல்யூவை நீங்கள் வாட்டர் சைடு இருக்கீங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ வேறு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு சம் எழுதுறேன், 100 ஒரு 110 வைங்க, 110 120 வச்சுக்கோமா, 120 இங்கேருந்து நான் 20% வெளியே எடுத்தேன்னு வைங்க, மிக்சராக எடுக்கும்போது 20% வெளியே எடுத்தா இங்கே என்ன எடுத்திருப்பேன், 80 தான் இருக்கும். இங்கேருந்து நான் 20% வெளியே எடுத்தேன்னு வைங்களேன், அதே இதில் 20% வெளியே எடுத்தா இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா 96 இருக்கும். ஏன் அப்படின்னா 24 வெளியே எடுத்திருப்போம். ஆனால் இப்போ நான் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரே குவாலிட்டி தான் வெளியே வருதுன்னு வைங்களேன். இப்போ எனக்கு இங்கே 96ஐயும் மறைச்சிறேன், இதையும் மறைச்சிறேன். ஆனால் இங்கேருந்தும் எனக்கு 20 லிட்டர் தான் வெளியே வந்திருக்குன்னு வைங்களேன், 20 லிட்டர் தான் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சு, இவங்க 2 பேரும் சேம், இங்கே இருக்க 2 பேரும் சேம் அப்படின்னு புரிஞ்சு. அப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த இதுலையும் 20 லிட்டர் வெளியே எடுத்திருக்காங்க, ரைட் சைடு மில்க்லையும் 20 லிட்டர் வெளியே எடுத்திருக்காங்க, லெஃப்ட் சைடும் 20 லிட்டர் வெளியே எடுத்தால் தான் எனக்கு டோட்டல் ஆட் பண்ணும்போது 40 வருது. அப்போ இங்கேயும் 20 லிட்டர் வெளியே எடுக்கிறாங்கன்னா இங்கேயும் 180 தான். எக்ஸு ப்ளஸ் 20 இருக்கார்ல, அந்த எக்ஸு ப்ளஸ் 20 180 தான். அப்போ ஆன்சரை பார்த்தனே போட்டுடலாம், எக்ஸுக்கு வேல்யூ 160. சார் புரியுதா, புரியலையா? புரியலன்னா இன்னொரு கேர்ஃபுல்லாக சொல்கிறேன், நல்ல கவனிங்க, சரியான கான்செப்ட் இது. வாட்டர் மில்க் சார் இங்கேருந்து என்னன்னு தெரியாது, எனக்கு வேல்யூ தெரியாது. ஆனால் இங்கேருந்து எனக்கு 20 லிட்டர் வெளியே எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா 40 லிட்டர் ஆட் பண்ணால் 160ண்ணா, இங்கே இருங்க 40 ஆட் பண்ணால் 200னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கும், 160 வந்திருக்கும். 160 180லேருந்து 160 ஆகுதுன்னா என்ன இருக்குது, ஒரு 20 லிட்டர் வெளியே எடுத்துட்டாங்க. அப்போ இங்கே 20 லிட்டர் 40 லிட்டர் இங்கே 20 லிட்டர் வெளியே எடுத்துட்டா லாஜிக்காக பார்த்தா இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, 20 லிட்டர் தான் வெளியே எடுத்துருப்பாங்க. இங்கேயும் 20 லிட்டர் வெளியே எடுத்துருக்காங்க, இங்கேயும் 20 லிட்டர் வெளியே எடுத்துருக்காங்க, சேம் குவான்டிட்டி ஆஃப் மிக்சரை வெளியே எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன இருக்குன்னா வாட்டரும் மில்க்கும் அதே குவான்டிட்டியில் இருந்திருக்கும். அப்போ மில்க் என்ன குவான்டிட்டி இருக்குது, 180 இருக்குது. அப்போ வாட்டர் 180 தான் இருக்கும். எக்ஸு ப்ளஸ் 20 தான் 180னா எனக்கு அந்த 20 கொண்டு போய் மைனஸ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும் 160. அதான் ஆன்சர். சரிங்களா? வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா அடுத்து போவோம். நிறைய கொஸ்டின் இருக்குது, இதுக்கே 22 நிமிஷம் கிட்ட ஆச்சு. வாங்க. ராகுல் பாட் எவ்வளோனா மொபைல் வாங்குறாரு ஏ அண்ட் பி, அதாவது ஏக்கு வாங்குறாரு, பிக்கு விற்கிறாரு. எவ்வளோ ப்ராஃபிட்னா 125. ஏக்கு வாங்கியிருக்காரு, பிக்கு விற்றுருக்காரு, அப்படின்னா 125. இஃப் ஹி ஹேட் பாட் இட் அட் 20% லெஸ், 20% லெஸ்னா இதில் 20% மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடச்சிடும் உங்களுக்கு, 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தார், 125 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னு வச்சா 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அண்ட் சோல்ட் இட் அட் 72 லெஸ். இங்கே 72 ரூபாயை குறைச்சிட்டாங்க. 72 ரூபாய் குறைச்சிட்டா ஹி வுட் ஹவ் காட் 15% ப்ராஃபிட். 15% தான் ப்ராஃபிட். அதாவது 15%. இதில் 15% எவ்வளோ ஆச்சு, இதில் 10% 8, 5% 4, மொத்தமாக ஆட் பண்ணால் 12 ஆட் பண்ணால் இங்கே 92. சரிங்களா? 92. ஓகேங்களா? கேட்குற கேள்வி வந்து பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏன்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, இவங்க ரெண்டுத்துக்கு மைனஸ், இவங்க ரெண்டு மைனஸ் என்னது 25 பார்த்து கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே நம்ம பார்க்குறோம் என்ன தெரியுது அப்படின்னா 125லேருந்து 93 ஆகிறதுக்கு 72 மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 33 பார்ட். ஒரு 33 பார்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 72 கிடைக்கும். சரிங்களா? இங்கேருந்து மைனஸ் அதானே ஆகுது, 33 பார்ட். 33 பார்ட்டை மைனஸ் பண்ணால் 72 கிடைக்குன்னா எனக்கு 25 பார்ட் என்ன கேட்குற கேள்வி அதான். 25 பார்ட் வாட் இஸ் 25 பார்ட் அப்படி தான் கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அடிச்சிடுமா, 3 டேபிள் அடித்தோம்னா என்ன ஆச்சு, 24 11. அப்போ ஒரு பார்ட் ஈக்குவல் டு எவ்வளோ போட்டலாம்னா 24/11. 1 பார்ட் 24/11னா எனக்கு 25 பார்ட் தேவை. அப்போ 25 பார்ட்னா இங்கே 1 பார்ட் கூட 25 பார்ட் மல்டிபிள் ஆகுதுன்னா அப்போ இங்கிட்ட என்ன ஆகுனா 25ஆல் மல்டிபிள் பண்ணிடுவீங்க. 25ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24 × 25 டிவைட் பை 11. 24 × 25 டிவைட் பை 11னா 600. 600/11. ஆன்சர் வந்து 600/11. ஓகேங்களா? ரைட். அடுத்து போ. ரைட். அடுத்து ஒரு வெண்டைகிராமு, இதோட குவான்ஸ் முடியுது. சரிங்களா? இந்த கொஸ்டினோட குவான்ஸ் முடியுது. அடுத்து ரீசனிங் தான். சரி வாங்க, ரீசனிங் கொஞ்சம் வேகமாக போட்டுவிட்ருவோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி ஃபுட்பால். ஓகே ரைட். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட்பால் கிரிக்கெட்டு ஸ்கூல் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே,
வெண்டைகிராம் டபுள் வெண்டைகிராமா? ஆமாம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன், அடுத்து ஒய் இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா? டபுள் வெண்டைகிராம். ஏன்னா ஒன்லின்றது கொடுத்துட்டாங்க, இந்த வார்த்தையை பார்த்தேன், அதனால் டபுள் வெண்டைகிராம்னு சொன்னேன். ஒன்லி கிரிக்கெட்டு ஒன்லி ஃபுட்பால்னு பேசுகிறாங்க, அதனால் இந்த வார்த்தைகளை பார்த்தோன்னே வெண்டைகிராம் போட்டால் தான் இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே கிரிக்கெட்டு ஃபுட்பால், அடுத்து இங்கேயும் கிரிக்கெட்டு, இங்கே ஃபுட்பால். ரைட். அடுத்து இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி ஃபுட்பால் இன் ஒய் இஸ் 50. ஒய்யில் ஒன்லி ஃபுட்பால் வந்து 50. ரைட். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி கிரிக்கெட் இன் எக்ஸஸ் எக்ஸ் டு தட் ஆஃப் ஒய் 4:5. அதாவது கிரிக்கெட்டு எக்ஸில் பிடிச்சவங்க 4னா இவன் வந்து 5 இருப்பாங்க. ஓகே, 4:5. 4x, இதை 4xன்னு வச்சுக்கிறேன், இதை 5xன்னு வச்சுக்கிறேன். சரி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால்னால் இந்த சென்டரில் இருக்காங்களா அவங்க. ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் டுகெதர் இன் எக்ஸ். எக்ஸு இஸ் 50% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி கிரிக்கெட் இன் எக்ஸ். ஒன்லி கிரிக்கெட் இன் எக்ஸ் அதாவது 4x, அதாவது 50% தான் சொல்லும்போது இங்கே 2x. சரிங்களா? எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஒன்லி எக்ஸ் ஸ்கூல் எக்ஸில் இது 4x இருந்தால் இது 50%ங்கிறான் 2x. சரிங்களா? ரைட். அடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் டுகெதர் இன் ஸ்கூல் ஒய் 10 more than that of எக்ஸ். 10 more than that of எக்ஸ். எக்ஸ் இப்போ 2xனா இதை விட 10 அதிகமாக இருக்குன்றான். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு சென்டரில் இருக்கிறது 2x + 10 இருக்குங்கிறான். சரி, 2x + 10. ரைட். அடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் கிரிக்கெட் இன் ஒய் இஸ் 59. புரிஞ்சு. இந்த ஹிண்ட்டை உடச்சிட்டாங்கல்ல. என்ன பண்ணுறாங்கன்னா கிரிக்கெட் மட்டும்ன்றாங்க. ஒன்லி கிரிக்கெட்லாம் சொல்ல, கிரிக்கெட் மட்டும் பிடிச்சவங்க. கிரிக்கெட் மட்டும் பிடிச்சவங்கன்னா யார்? இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும், இந்த ரெண்டு பார்ட்டையும் சேர்த்தா எனக்கு எவ்வளோனா 59ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னது நமக்கு ஏற்கனவே ஒரு 5x + ஒரு 2x 7x + 10 தான் எனக்கு எவ்வளோ 59. அப்போ இந்த 10 இங்கே போய் மைனஸ் பண்ணால் என்னாச்சு? 7x = 49 வரும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடச்சுன்னா 7 கிடச்சிடும். எக்ஸோடைய வேல்யூ 7 கிடச்சுன்னா டக்குன்னு போட்டுடலாமா எல்லாமே? 28. 4 × 7 28. அடுத்து 2 × 7 இதோட பாதி தானே இருக்கணும். அப்போ 14. இதோடைய பாதினா 14. ஓகே. அடுத்து இங்கே 5 × 7 5 × 7 35. 5 × 7 35. இதை விட இது 10 அதிகமாக இருக்குன்னா இது 24. சரி. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி ஃபுட்பால் இன் ஸ்கூல் எக்ஸ். ஒன்லி ஃபுட்பால் இன் ஸ்கூல் எக்ஸ் 20 more than that of ஹூ லைக் ஒன்லி ஃபுட்பால் இன் ஸ்கூல் ஒய். ஸ்கூல் ஒய்யை விட இங்கே 50 இருந்தால் இதை விட என்ன இருக்குது? 20 அதிகமாக இருக்குமா ஒன்லி ஃபுட்பால். ஓகே, 20னா 70. ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி ஃபுட்பால் இன் ஸ்கூல் எக்ஸ் 70 to that of ஸ்கூல் ஒய். ஓகே, 70 இங்கே வந்து 50. 7:5. ஆன்சர் 7:5. அடுத்து போவோம், கொஞ்சம் வேகமாக போமா. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் போத் ஸ்போர்ட் இன் ஒய். போத் ஸ்போர்ட் யார்? 24 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் தஸ் இந்த எக்ஸ். 24 / 14. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி மோர் தென் தோஸ் அப்படின்னா என்னதுன்னா போத் ஸ்போர்ட் பிடிச்சவங்க யாருன்னா மோர் தென் தோஸ். இப்போ இந்த ரெண்டுத்தையும் அடித்தோன்னா எவ்வளோ ஆச்சு? 12 / 7. எனக்கு மோர்னு கேட்கும்போது 5/7. 5/7 வேல்யூ வந்து 71.42. ஓகேங்களா? 7ஓட டேபிள்லாம் படிச்சுக்கணும். கீழே டினாமினேட்டர் 7 இருந்துச்சுன்னா படிச்சுக்கணும். சரிங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் போத் ஒன்லி கிரிக்கெட் இன் ஸ்கூல் எக்ஸ். ஒன்லி கிரிக்கெட் இன் ஸ்கூல் எக்ஸ். ஸ்கூல் எக்ஸோட ஒன்லி கிரிக்கெட் 28. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் டுகெதர் இன் ஸ்கூல் ஒய். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது. ஓகே, சென்டரில் இருக்க 24. 28 - 24 எவ்வளோ ஆச்சு? 4. 28 - 24 24. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஃபுட்பால் இன் எக்ஸ். ஃபுட்பால் எல்லாருக்கும், ஃபுட்பால் பிடிச்ச எல்லாருக்கும். இங்கே ஒரு 70, இங்கே ஒரு 14. 70 + ஒரு 14 84. ஓகே. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் டுகெதர் இன் ஸ்கூல் எக்ஸ். ஓகே, அதாவது ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் ஸ்கூல் எக்ஸில் வந்து ஒன்லி கிரிக்கெட்னா 14. ஓகே, 14. லெஃப்ட் சைடு 14. லெஃப்ட் சைடு 14 வராது, வராது. ஆன்சர் முடிஞ்சு. சரி, எப்படி சார் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு லெஃப்ட் சைடு 14 வந்துருச்சா? இந்த 14னா 7 டேபிளில் வரலாம், இல்லை 2 டேபிளில் வரலாம். ரேஷியோக்கு போடும்போது இங்கே பாருங்க 2 டேபிள் இல்லை 7 டேபிள் இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் 7 டேபிள் இருக்குன்னு அடிச்சு விட்டாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணி கொடுத்தலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி ஃபுட்பால் இன் ஸ்கூல் ஒய். ஸ்கூல் ஒய்யோட ஒன்லி ஃபுட்பால். ஸ்கூல் ஒய்யோட ஒன்லி ஃபுட்பால்னா என்னது? 50. 14:50. இது ரெண்டு மேற்கொண்டு அடிச்சிங்கன்னா நீங்கள் 7:25 அதான் வருது. சரிங்களா? 2 டேபிள் அடிச்சிடலாம். ரைட். அடுத்து இந்த ரீசனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரீசனிங் ஸ்டார்ட் ஆக முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சரி, கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம். சரிங்களா? இப்போயே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆச்சு. வாங்க வேகமாக போவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிக்க போகிற ரீசனிங். 8% ABCDEF. நோ சிங்கிள் பேரண்ட். சூப்பர் க்ளூ. நோ சிங்கிள் பேரண்ட். ஒருத்தர் கூட சிங்கிள் பேரண்ட்டாக இருக்க மாட்டாங்க. 2 பேருமே காம்பினேஷனாக தான் இருப்பாங்க. ரைட்டு. G இஸ் த ஃபாதர் இன் ஆஃப் D. இதை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஹச்சோடைய கிராண்ட் மதர் இந்த இதாக இருக்குல்ல, டி வச்சு இந்த ஃபாதர்.
ஓகே. ஹச்சுடைய அங்கிள் தான் சி, இவருக்கும் வரலாம். ஓகே, சிங்கிள் பேரண்ட் கிடையாதுன்னா இவங்களுக்கு ஒய்ஃப் கண்டிப்பாக வருவாங்க. சரிங்களா? அப்போ நான் ஃபஸ்ட்டு டியோடைய ஃபாதர் தான் கொடுத்துருக்கான். டியோடைய ஃபாதர்லா தான் ஜினா, ஜியோடைய ஃபாதர்லாம் இங்கே ஜி. ரைட். டியோடைய ஃபாதர்னா இவருக்கு கண்டிப்பாக ஒய்ஃப் வரணும். சிங்கிள் பேரண்ட் கிடையாதுன்னு சொன்னனால கண்டிப்பாக ஒய்ஃப் தான் வரணும். ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சுடைய கிராண்ட் மதராக இங்கே போடலாம். தாராளமாக இங்கே எஃப் போடலாம். சரிங்களா? ஏன்னா சிங்கிள் பேரண்ட் கிடையாது, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹச்சுடைய அங்கிள் சிங்கிறாங்க. ஹச்சுடைய அங்கிள் சினா இந்த இவருக்கு வரலாம், இங்கேயும் வரலாம். சரி. ஏ இஸ் த நீஸ் ஆஃப் இ, அதெல்லாம் தெரியல. இ இஸ் த ஒன்லி சிப்ளிங் ஆஃப், ஓகே, சி. சூப்பர். அதாவது அச்சுடைய அங்கிள் சின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே தான் போட்டாங்க. ஏன்னா இவருடைய சிப்ளிங்காக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அங்கிள்னு சொல்லும்போது அங்கிள்னா இங்கே போட்டுட்டு ஈவுடைய இது சியுடைய ஒன்லி சிப்ளிங் சொல்லும்போது இங்கே போட்டலாம். இங்கே போட்டுட்டு வேறு யார் இருக்காங்க இன்னும்? டியுடைய ஃபாதர், கிராண்ட் ஃபாதரு. ரைட்டு. ஓகே. ஈவுடைய நீஸ் ஏ. ஈவுடைய நீஸ்னா இவருக்கு ஒரு மேரேஜ் ஆகி இங்கே இருப்பாங்க. ஏ நீஸ்னா என்னது? ஓகே, பெண் குழந்தை. ரைட்டு. இப்போ இவருக்கு மேரேஜ் ஆகிருக்கும்ல, ஏன்னா இவருக்கு சிங்கிள் பேரண்ட் இருக்க மாட்டாங்கல்ல. சிங்கிள் பேரண்ட் இல்லைன்னா அப்போ இப்படி தான் போட்டணும். அடுத்து இங்கே அப்போ வேறு யார் இருக்கா? எத்தனை பேர் வந்துச்சு? 3 4 7 பேர் வந்துச்சு. ஏபி பி தான் இங்கே பி தான் இருக்க, மிச்சம் இருக்க நம்பர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சேம் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் தேர் இந்த ஃபேமிலி. ஓகே, சேம் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேலா? 1 ஃபீமேல் 2 3 4 ஃபீமேல் வந்துட்டாங்க. அப்போ 4 மேல். சரிங்களா? 8 பேர்னா 4 ஃபீமேல் 4 மேல். அடுத்து ஏக்கு ஜி வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர். ரைட். அடுத்து ஈக்கு பி வந்து சிஸ்டர் இல்லா. ரைட். அடுத்து ஏவுடைய ஃபாதர் யார்? ஏவுடைய ஃபாதர் யாருன்னா சி. ஏவுடைய ஃபாதர் சி. ஓகே. அடுத்து வாங்க. 2 ஸ்டோரியா? ஆமாம். இது ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு இங்கே இருக்குது. ஃப்ளாட் 1 ஈஸ்டில் தான் ஃப்ளாட் 2 இருக்கும். ஓகே. டாப் மோஸ்ட் ஃப்ளோர் 5. ஓகே, இதை தான் பார்க்கணும். இதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, 2 பாசிபிலிட்டி வந்துடும் அப்படின்ற கான்செப்டுக்காக நான் இப்படி போட்டு வச்சுக்கோங்க எப்பவுமே. சரிங்களா? நீங்கள் அது போட்டனாலும் ஓகே, இல்லை போடாட்டினாலும் ஓகே. ஃப்ளோர் 1 ஃப்ளோர் 2. ரைட். அடுத்து இங்கே ஆருடைய வெஸ்ட்டில் டீயுடைய வெஸ்ட்டில் ஆர். ஓகே, டீயுடைய வெஸ்ட்டில் ஆர். ரைட். தெர் ஆர் 3 ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் என்ன டி அண்ட் டபிள்யூ. ஓகே, 3 ஃப்ளோர்ஸ்னால் 1 2 3. ஓகே, அப்போ 1 6T மேலே வரணும், இல்லை 6T கீழே வரணும். சரிங்களா? ஓகே, ரைட்டு. இப்போ நம்ம இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டாம். டேரெக்டாக எடுத்தோன்னே பொசிஷன் போயிடக்கூடாது. எடுத்தோன்னே இது பார்ப்போம். ரைட். வேறு எதுவும் கொடுத்துருக்காங்களா? 6T டபிள்யூ வச்சு 6T. தர் இஸ் மோர் தென் 1 ஃப்ளோர் பிட்வீன் ஆர் அண்ட் ஒய். ஆருக்கு ஒய்க்கு நடுவில் மோர் தென் 1 ஃப்ளோர். சரி, இது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. தர் இஸ் ஒன்லி 1 ஃப்ளோர் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ ஹூ லிவ்ஸ் டு த வெஸ்ட் ஆஃப் டபிள்யூ. சூப்பர். அப்போ எனக்கு டபிள்யூடைய வெஸ்ட்டில் தான் கியூ இருப்பார்னு சொல்லும்போது எனக்கு இன்னொன்று என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, ரைட், டபிள்யூடைய பொசிஷன் இந்த சைடு ஃப்ளாட் தான். ஃப்ளாட் 2 தான் டபிள்யூ. சரி, ஓகே, அப்படின்னா புரிஞ்சிச்சு. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்போ இப்போ ஆரம்பிச்சிடலாம். முதல்ல 6T இங்கே வைக்கலாம். சரிங்களா? 1 2 3 ஃப்ளோர் விட்டு கியூ இங்கே வச்சு டபிள்யூ இங்கே வைக்கலாம். இல்லை அப்படின்னா 6T இங்கே வைக்கலாம். 1 2 3 ஃப்ளோர் விட்டு, அதான் 3 ஃப்ளோர் தானே கொடுத்துருக்காங்க. 3 ஃப்ளோர் விட்டு தானே கொடுத்துருக்காங்க. டீயுடைய 3 ஃப்ளோர் விட்டு டபிள்யூ இங்கே வச்சு இங்கே கியூ வைக்கலாம். பாருங்கள், இப்படி பாசிபிலிட்டி 2 பாசிபிலிட்டி தான் வந்துருச்சு. ஓகே, ஒன்லி 1 ஃப்ளோர் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ. எஸ்ஸுக்கும் கியூ கொண்டு எஸ் இங்கே வைக்கலாம், எஸ் இங்கே எங்கேனாலும் வைக்கலாமே. எஸ் இன்னொரு பாசிபிலிட்டி, இன்னும் 2 பாசிபிலிட்டி எக்ஸ்ட்ரா போகுது. சரி, கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்கே இருக்கா? எஸ்ஸை வச்சு இங்கே ஒரு க்ளூ இருக்குது. எஸ்ஸுக்கு எவ்வளோ தான் எம்மு. சரி, 2 பேரும் சேம் நம்பர்டு ஃப்ளாட்டு கிடையாது. 2 பேரும் சேம் நம்பர்டு ஃப்ளாட்டு கிடையாது. ஓகே, 2 பேரும் சேம் நம்பர் ஃப்ளாட் கிடையாது. எம்முடைய சவுத் ஈஸ்ட்டில் எண்ணு. எம்முடைய சவுத் ஈஸ்ட்னா எண்ணு இங்கே தான். சரிங்களா? இங்கேனா பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ எண்ணு வந்து ஃப்ளாட் 1, எம்மு வந்து ஃப்ளாட் 1. எம்மு ஃப்ளாட் 1 கன்ஃபார்ம். எம் ஃப்ளாட் 1. எம்மு ஃப்ளாட் 1னா எம்மும் எஸ்ஸும் எஸ்ஸுக்கு மேலே தான் எம்மு. ஆனால் சேம் நம்பர்டு ஃப்ளாட்டு கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ எஸ் ஃப்ளாட் 2. இப்போ நான் இப்போ இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்னா ஒன்லி 1 ஃப்ளோர் இஸ் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ. எஸ் இங்கே வைக்கலாம், இங்கே எஸ். ஏன்னா ஃப்ளாட் 2ல் தான் வரணும் எஸ். அப்போ தான் எம்மு மேலே வரும். எம்மு இங்கே அழகாக உட்காந்துருச்சு. இப்போ எம்முடைய சவுத் ஈஸ்ட்டில் தானே எண்ணு இருக்கணும். எம்முடைய சவுத் ஈஸ்ட்டில் என்னன்னா இங்கே தான் எண்ணு போடணும். இங்கே அதே மாதிரி என்னன்னா எம்முடைய சவுத் ஈஸ்ட்டில் தான் எண்ணு இருக்கணும். எம்முடைய இமிடியட்லி பிலோவில் எல். என்னுடைய இமிடியட்லி பிலோவில் எல். இப்போ யார் இருக்கா? அந்த இப்போ தான் அந்த லாஸ்ட்டில் இருக்காங்க. த ஒய்க்கு பிலோவில் வி மோர் தென் 1 ஃப்ளோர் இஸ் பிட்வீன் ஆர் அண்ட் ஒய். ஆருக்கு ஒய்க்கு நடுவில் மோர் தென் 1 ஃப்ளோர். மோர் தென் 1 ஃப்ளோர்னால் இங்கே தான் இருக்குது இடம்.
ஆனால் இங்கே போட்டோம்னா ஒய்க்கு பிலோவில் வி வராது, பாசிபிலிட்டி கேன்சல். இங்கே போட்டோம்னா இங்கே தான் மோர் தென் 1 ஃப்ளோர் ஒய்யே, அதுக்கு பிலோவில் ஓகே வி வச்சிடலாம். சரி ஓகே, தட் இஸ் மோர் தென் 1 ஃப்ளோர் பிட்வீன் ஆருக்கும் ஒய்க்கு நடுவில் மோர் தென் 1 ஃப்ளோர் இருக்குது. அதே மாதிரி கீழே வி போட்டாச்சு. சரி ரைட், வாங்க எல் எங்கே இருக்காரு? எல் 3 1, அதாவது ஃப்ளாட் 1ல் 3 3rd ஃப்ளோர் கரெக்ட். 4th பழைய பைகளை QM YLV QM YLV இவங்கெல்லாம் பாருங்கள் ஃப்ளாட் 1ல் இருக்காங்க, இவர் மட்டும் ஃப்ளாட் 2ல் இருக்கார், அதனால் தப்பு போட்டுடலாம். யார்? ஒய் மட்டும் ஃப்ளாட் 2ல் இருக்கார். ஓகே, அடுத்து ஒய்க்கும் விக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஃப்ளோர் இருக்குன்றாங்க. ஒய்க்கு விக்கு நடுவில் எத்தனை ஃப்ளோர்? ஒய் இங்கே இருக்குது, வி இங்கே இருக்குது, இது ரெண்டுத்துக்கு நடுவில் எத்தனை ஃப்ளோர்? ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது, ஒரே ஒரு ஃப்ளோர். பர்சன்னு கேட்டால் 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் லிவ்ஸ், என்னுடைய ஃப்ளோருக்கு 2 ஃப்ளோர்ஸ் எவ்வளோ யார் இருக்கா? என்னுடைய ஃப்ளோருக்கு 2 ஃப்ளோர் எவ்வளோ, என்னுடைய ஃப்ளோருக்கு 2 ஃப்ளோர் எவ்வளோ, எம்மும் இருக்காங்க ஒய்யும் இருக்காங்க. எம்மு ஒய் 2 பேருமே இருக்காங்க. எம்மு ஒய் 2 பேருமே இருக்காங்க. சரி, அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் லிவ்ஸ் ஆன் த சேம் ஃப்ளோர் வித் ஒய். வி கூட யார் சேம் ஃப்ளோரில் இருக்கா? வி உடைய சேம் ஃப்ளோரில் என் இருக்கார். வி உடைய சேம் ஃப்ளோரில் என் ஓகே என் ரைட். அடுத்து இங்கே ஒரு மிஸ்லேனியஸ் இருக்குது, அடிச்சு விட்ருமா? இப்போ இந்த கிவன் நம்பர், இந்த நம்பர் இருக்குது, ஆட் டிஜிட்ஸ் ஆர் டிக்ரீஸ்டு பை 1, ஆட் டிஜிட்லாம் குறைக்கணுமா 1னா, ஈவன் டிஜிட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா? சரி, கேட்டுக்க கேள்வி என்னது? தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த செகண்ட் டிஜிட் ஃப்ரம் லெஃப்ட், தேர்ட் டிஜிட் ஃப்ரம் த ரைட்டு? அரேஞ்ச் பண்ண சொல்லலை, இந்த மாதிரி குறைச்சிட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள், டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கன்னா தான் நான் சம்மு பிரச்சனை, இல்லைனா ஈஸியாக போட்டு போயிடலாம். செகண்ட் டிஜிட்டாக யார் இருக்கா? 7 இருக்கார். 7ன்றது என்னது? ஆட் நம்பர். ஆட் நம்பர் நம்ம என்ன பண்ணிக்கணும்? டிக்ரீஸ் பண்ணணும். ஆட் நம்பர் டிக்ரீஸ் பை 1, அப்போ வந்து 6ன்னு எழுதிக்கலாம். அடுத்த தேர்ட் டிஜிட் ஃப்ரம் ரைட் ஹேண்ட், தேர்ட் டிஜிட் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் யானது? ஈவன் நம்பராக இருக்காரு. 2ன்றது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் என்ன பண்ணணும்? 1 இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ என்னாச்சு? 3. இப்போ இவங்க ரெண்டு என்ன கேட்குறாங்க? டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் என்னாச்சு? இதை மைனஸ் பண்ணால் என்னாச்சு? 3 ஆன்சர். 6 - 3 ஆன்சர். ஓகே, அடுத்த ஒரு பசில் என்னது? சேல்ஸ் ஏஜென்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 4 இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களா? சரி ஓகே சூப்பர். மேக்ஸு, அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ், அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி, அடுத்து டாட்டா. ஓகே, என்ன கொடுக்குறாங்க? நோட் என்னது? கன்சிக்யூட்டிவ் நேம்டு பர்சன் அக்கார்டிங் டு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் டு நாட் ஒர்க் இன் அ சேம் கம்பெனி. ஓகே, அதாவது இப்போ ஏ மேக்ஸ் லைஃப்பில் உட்காந்துட்டாருன்னு வைங்க, பி இவரோட ஒர்க் பண்ண மாட்டார். ஓகேங்களா? கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஐயோ சூப்பராக இருக்குமே அப்போ இந்த கொஸ்டினே. ரைட்டு, அட்லீஸ்ட் 2%. எத்தனை? மொத்தம் 4 கம்பெனி இருக்குது. 4த்துல 2 பேர் அட்லீஸ்ட் போட்டோம்னா ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் 3 பேர் வேலை வைப்பான். ஒரே ஒரு கம்பெனியில் 3 பேர் வேலை வைப்பான். நெய்தர் ஒர்க்ஸ் இன் பஜாஜ் அலையன்ஸ் அண்ட் டாட்டா ஏ இங்கே ஒர்க் பண்ண மாட்டாராம். இங்கே ஒர்க் பண்ண மாட்டார். டாட்டா ஏஐயில் ஒர்க் பண்ண மாட்டார். ஹச் ஒர்க்ஸ் இன் பஜாஜ். இப்போ எனக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ஹச்சு இங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு வைங்க, ஹச்சு இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு வைங்க, ஹச்சு இங்கே ஒர்க் பண்ணுறாருன்னா எனக்கு இங்கே யார் பக்கத்தில் ஒர்க் பண்ணுறேன்னா, ஹச்சுக்கு முன்னாடி யார் வருவா? ஜி இங்கே ஒர்க் பண்ண மாட்டார், ஐ இங்கே ஒர்க் பண்ண மாட்டார். சொல்ல வர மீனிங்கை தான். ஹச்சு இங்கே ஒர்க் பண்ண வரனா அவருடைய கன்சிக்யூட்டிவ் ஆல்ஃபபெட்டாக யார் இருக்கா? நீங்கள் எழுதும்போது ABCDGHI தான் எழுதுவீங்க. அப்போ அந்த ஹச்சுக்கு முன்னாடி இருக்கவும் வரமாட்டார், ஹச்சுக்கு பின்னாடி இருக்கவும் இவர் கூட வரமாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ரைட் ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா தெளிவாக புரிஞ்சு போச்சு. ஹச்சு இங்கே கொடுத்துட்டாங்கன்னா GI இங்கே வராது. அடுத்து சி ஒர்க்ஸ் ஒன்லி வித் ஜி, அதாவது சியும் ஜி ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவாங்களாம். சரி, பட் நாட் இன் டாட்டா ஏயில் ஒர்க் பண்ண மாட்டாங்களாம். சிஜி இங்கேயும் பாருங்கள், சிஜி ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா ஜி இங்கே ஒர்க் பண்ண முடியாதுல்ல, அப்போ சிஜி ஒன்றா ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, பி டஸ் நாட் ஒர்க் வித் ஹச் கூட பியும் ஒர்க் பண்ண மாட்டார், பியும் இங்கே ஒர்க் பண்ண மாட்டார். இ அண்ட் ஐ ஒர்க் இன் த சேம் கம்பெனி பட் நாட் வித் ஏ, அதாவது இயும் ஐயும் சேம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஏ கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ ஐ இங்கே வராதுன்னா ஐ இங்கேயும் இஐ போட முடியாது. சரிங்களா? ஏ கூட ஒர்க் பண்ண மாட்டாங்களாம், இவங்க 2 பேரும் ஏ கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க. சரி, எஃப் ஒர்க்ஸ் இன் மேக்ஸ் லைஃப். சரி, எஃப் ஒர்க்ஸ் இன் மேக்ஸ் லைஃப். அந்த முடிஞ்சு ஹிண்ட் ஒன்று பிடிச்சாச்சு. ஹிண்ட் என்ன பிடிச்சாச்சு அப்படின்னா, எஃப் இங்கே ஒர்க் பண்ண வரணும் வைங்களேன், எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா ஜி இங்கே ஒர்க் பண்ண மாட்டார், இங்கே ஒர்க் பண்ண மாட்டார். எஃப் இங்கே ஒர்க் பண்ணால் இஎஃப்ஜி தான் எழுதுவோம், இங்கே ஒர்க் பண்ண மாட்டார், ஜி இங்கே ஒர்க் பண்ண மாட்டாருன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? சிஜி இங்கே ஒர்க் பண்ண மாட்டாங்க, சிஜி இங்கே ஒர்க் பண்ண மாட்டாங்க, சிஜி இங்கே ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னா சிஜி கண்டிப்பாக இங்கே தான் ஒர்க் பண்ணுவோம். இந்த 2 இடத்துல மட்டும் தான் இருக்குவாங்க. சி ஒர்க்ஸ் ஒன்லி வித் ஜினா இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த எல்ஐசியில் ஒர்க் பண்ணுவாங்க, வேறு யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க கூட. சரிங்களா? 2 பேர் தான் மட்டும்தான், அட்லீஸ்ட் 2 பேர் மட்டுமே தான். ஓகே, இப்போ சிஜி இங்கே ஒர்க் பண்ணுவாங்க தெரிஞ்சுன்னா நான் அந்த இஐ உட்கார வைக்கலாமா? இஐ எப்படி உட்கார வைக்கலாம்? ABCDGHI. ஓகே, இஐ உட்கார வைக்க முடியாது. ஓகேங்களா? இஐ உட்கார வைக்க முடியாது. ரைட். ஓகே, சி ஒர்க்ஸ் வித் ஒன்லி ஜி. ஓகே ரைட்டு.
பி டஸ் நாட் ஒர்க் வித்து ஓகே 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 சரி இந்த பிடிக்கலாமே இப்போது ஏ இங்கே ஒர்க் பண்ண மாட்டானா ஏ இங்கே ஒர்க் பண்ண மாட்டானா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஏ கண்டிப்பாக இங்கே தான் ஒர்க் பண்ணுவார் சரிங்களா ஏ பஜாஜ் கூட ஒர்க் பண்ணுவாங்க டாடா ஏல ஒர்க் பண்ண மாட்டார்னா ஏ வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணலாம் நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் இங்கே வெறும் 2 பேர் தான் ஒர்க் பண்ணணும் ஒன்லி வித் ஜினா இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கணும் வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அப்போ நம்ம ஏ இங்கே போட முடியாது ஏ மேலே போடலாம் மேக்ஸில் போடலாம் ஏ மேக்ஸில் போட்டால் இஐ இருக்காங்கல்ல இஐயை நம்ம எங்கே போடுறது இங்கே வராது சரிங்களா இப்போ நான் இஐயை இங்கே போடலாமா அப்படின்னு பார்த்தா ஹச்சுக்கு அடுத்து உடனே இருக்கிறது ஐ அப்போ இங்கே வராது அப்போ இஐ இங்கே இங்கே தான் போட்டாகணும் இஐ இங்கே போட்டாகணும் இப்போ எத்தனை பேர் ஃபில் ஆகிட்டாங்க 7 பேர் ஃபில் ஆகிட்டாங்க 7 பேர் ஃபில் ஆகிட்டாங்க இன்னும் 2 பேர் தான் ஃபில் பண்ணணும் இஐ இங்கே மட்டும்தான் வரும் ஓகே போட்டாச்சு இப்போ நான் என்ன பண்ணும் பின்னு ஒருத்தர் இருக்காரா பி ஏபி இங்கே பி கூட வராது ஏ இருக்கனால பி வராது ரைட்டு அடுத்து இங்கே சி இருக்கனால பி வராது ஓகே பின்றவர் இங்கே வரமாட்டார் அதே மாதிரி பி டஸ் நாட் ஒர்க் வித் அச்சு கூட வரமாட்டார்னா பி கண்டிப்பாக இங்கே தான் ஓகேங்களா 3 பேர் உட்காரன் ஒருத்தர் உட்காந்துட்டான் அப்போ பேலன்ஸ் இருக்க ஒருத்தர் இங்கே தான் உட்காந்து ஆகணும் ஏபிசி டி இங்கே தான் சரிங்களா டி கண்டிப்பாக இங்கே தான் வேறு வழியே இல்லை அவருக்கு சரிங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணுமா எல்ஐசி யார் போட்டா எல்ஐசி சி இருக்கார் ஓகே கரெக்ட் கேட்குறான் ஏ ஒர்க்ஸ் இன் எல்ஐசி அச்சு ஒர்க்ஸ் வித் டி ஏ எல்ஐசி கிடையாது ஹச்சும் டியும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க கரெக்ட் ஆர்டர் கரெக்டாக வராது ஏன்னா இது தப்பாக இருக்குது ஸ்டார்டிங்கே சரிங்களா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக செக் பண்ணிக்கலாம் ஒய்யும் டி ஒன்று அடுத்து 3 பேர் வந்து மேக்ஸ் லைஃப்லையா ஐயும் டியும் ஒன்றா இருக்காங்களா இல்லை கிடையாது 3 பேர் மேக்ஸ் லைஃபாக கிடையாது டாட்டா ஏயில் தான் 3 பேர் இருக்காங்க சரிங்களா அப்போ கண்டிப்பாக அந்த பி தான் கரெக்ட் காம்பினேஷன் இஸ் கரெக்ட் ஐ டாட்டா ஏ சி மேக்ஸ் லைஃப் ஐ டாட்டா ஏ ஃபஸ்ட் ஒன்னே கரெக்டாக இருக்குது நன் இஸ் கரெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் ஒன்று செக் பண்ண தேவை டி ஒர்க்ஸ்னு எந்த கம்பெனி டி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு டி வந்து பஜாஜில் ஒர்க் பண்ணுறாரு அச்சு கூட பஜாஜில் ஒர்க் பண்ணுறாரு பஜாஜ் கரெக்ட் கேட்குறாங்க சிஎன்ஜி எல்ஐசி இஐபி சேம் கம்பெனி சிஎன்ஜி எல்ஐசியா சியும் ஜியும் எல்ஐசி சூப்பர் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டுனா 2 கரெக்ட் இல்லை 3 கரெக்ட் இல்லை ஓகேங்களா இதுவும் வராது ஆன்சராக 1 2 வரணும் 2 மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும் 2வது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும் 1 கரெக்ட்னா இது எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம்ல கேன்சல் பண்ணிட்டு ஆப்ஷன் கேன்சல் பண்ணிட்டு பார்த்தா 2 கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் 2 என்னது இஐபி சேம் கம்பெனியா இஐபி சேம் கம்பெனி அப்படியே இருக்குது போட்டு போயிடலாம் ஆன்சர் இதுதான் கரெக்டு செகண்ட் ஒன்று கரெக்டாக இருக்குது அதனால் என்னது 1 and 2 கரெக்ட் அடுத்து சிலாகிசம் கிடக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடுமா எல்லா ஆல் இருக்குன்னு போட்டேன் பாருங்கள் சரி எல்லா கீப்பும் அவே ஓகே அடுத்து ஒன்லி ஃபியூ டபுள் அது இல்லை இங்கே போடலாம் ஆல் அவே ஆர் டபுள் ஒன்லி ஃபியூ டபுள் இஸ் ஏர் ரைட் சம் கீப் பீயிங் ஏர் இஸ் அ பாசிபிலிட்டி வைக்கலாம் இங்கேருந்து சம் கண்டிஷன் போய் வைக்கலாம் அடுத்து சம் அவே ஏர் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது தப்பு ஒன்லி 1 ஃபாலோஸ் ரைட்டா அடுத்து எல்லா லொக்கேஷனும் நார்த்து ஓகே ஒன்லி ஃபியூ எடிஷன் இஸ் லொக்கேஷன்னு சொல்கிறாங்க இங்கே அப்போ நம்ம என்ன போடுறோம் எடிஷன் இங்கேருந்து ஒன்லி ஃபியூ கண்டிஷன் போய் இங்கே அடிக்குது ஆல் நார்த்து மான்சூன் எல்லா நார்த்தும் மான்சூன்னு சொல்லிட்டாங்க சம் எடிஷன் மான்சூனுங்கிறாங்க சம் கண்டிஷன் இங்கே கிடக்கு மான்சூன் கூட எடிஷனுக்கு சம் கண்டிஷன் இருக்குது கரெக்ட் அடுத்து நோ எடிஷன் இஸ் நார்த் எடிஷன்லேருந்து நார்த் இருக்குது நோ கண்டிஷன் அடிக்கலை தப்பு சரிங்களா ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அடுத்து இங்கே பின் எல்லா சம் ஒன்லி பின்னா ஓகே ரைட் ஹேட்டுக்குள்ளே பின் வந்து ஹேட்டுக்கு மட்டும்தான் அவர் வேறு யாரும் கூட வரமாட்டார் அடுத்து சம் ஹேட் ஆர் கேப் கேப்பு எல்லா கேப்பும் ஷர்ட் ரைட் அடுத்து எல்லா ஹேட்டும் பீயிங் கேப் இஸ் அ பாசிபிலிட்டி ஏன் வாய்ப்பே இல்லை இவர் யாருக்குள்ளேயும் போக மாட்டார் அதனால் எல்லா ஹேட்டையும் தூக்கி இவருக்குள்ளே வைக்கவே முடியாது வாய்ப்பு இல்லை ரைட்டு நோ ஷர்ட் இஸ் பின் ஷர்ட்லேருந்து பின்னு நோ கண்டிஷன் கரெக்ட் ஏன்னா இந்த பின் யாரு கூடயும் போக மாட்டார் இவர் கூட வந்தாலும் இங்கே நோ கண்டிஷனில் தான் இருக்குது அப்போ பார்த்தனே போட்டலாம் ஒன்லி 2 ஆன்சர் சரிங்களா ரைட் அடுத்து ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு லாஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு செகண்ட் லெட்டர் ஏ அடுத்து 6th லெட்டர் 3 6 எஃப் அடுத்து 8th லெட்டர் 2 ஒன்று விட்டு இங்கே சி அடுத்து 11th லெட்டர்னா சி 9 10 11 இந்த இருக்குது டி ஓகே இதில் மீனிங்ஃபுல் வேர்டு எதுவும் மார்க் ஆகுதா
ஃபேக்ட்டுன்னு வரும். கரெக்ட், ஃபேக்ட் வேறு எதுவும் வருமா? கேஃப்ட்டுன்னெலாம் அர்த்தம் இருக்கா? இல்லையே. ஆஃப்ட்டு ஓகே. இது ஒன்று தான் வர மாதிரி இருக்குது. என்ன கேட்குறாங்க? விச் வுட் பி த செகண்ட் லெட்டர் ஃப்ரம் த ரைட்டு. இது தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இது மட்டும்தான் எனக்கு தெரியுது, பார்க்கும்போதே வர மாதிரி இருக்குது. இது தூக்கி போட்டால் வந்துச்சு. சரிங்களா? செகண்ட் லெட்டர் ஃப்ரம் ரைட்டு இருந்தாலும் தைரியமாக ஒரு கெஸ்ஸிங்கில் அடிக்கலாம். இங்கே செகண்ட் லெட்டர் ஃப்ரம் ரைட்டு சி இருக்குது. ஆன்சர் சி தான். சரிங்களா? சி இப்படி நான் அடிக்கிறேன். தப்பாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ரைட், அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இந்த கிளாஸஸை இந்த மாதிரி சார், இந்த மாதிரி 2 in 1 கொண்டு போங்க சார். ஓகே சார், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்லை சார் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இல்லை, நம்ம தனித்தனியாகவே குவான்ஸ் தனியாக ரீசனிங் தனியாக கொண்டு போங்க, இல்லைனா குவான்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படி கொடுத்துடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த யூடியூப்பில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, கொஞ்சம் பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், இந்த ஆப் லிங்க் இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க, இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் கொஞ்சம் பிக்சர் மட்டும் மாறி இருக்கும். சரிங்களா? இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே ஒரு சேட்டுன்னு இருக்கா, இங்கே போய் ஆட்மி என்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி போட்டிங்கன்னா பரவாயில்ல, உங்களை ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆட்மி என்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு கேட்குற முன்னாடி ப்ரொஃபைல் போயிங்க. ப்ரொஃபைலில் உங்களுடைய டிபி மாதிரி ஒரு இமேஜ் காட்டும். அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வச்சுருங்க. சரிங்களா? உங்களுடைய ஃபோட்டோ வச்சுருங்க, உங்களுடைய ஃபேஸ் தெரியுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த சேட்டில் வந்து ஆட்மி என்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு போட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை ஆட் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் லியோ சார் 31ன்ற டெலிகிராம் ஐடிக்கு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? இல்லை ஃபோன் பண்ணி கேட்கணும், இந்த நம்பர் இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது கன்டினியூ பண்ணுறது ஓகேவா இல்லை வேண்டாமான்றதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.